டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா மீது பொதுமக்கள் மனு கேட்பு நிகழ்ச்சியின் போது குஜராத்தைச் சேர்ந்த ராஜேஷ் கின்ஜி என்பவர் கொடூரமாக தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. புதன்கிழமை நடந்த இந்த தாக்குதலில் ராஜேஷ் முதலமைச்சரை பல முறை கன்னத்தில் அறைந்தார். முடியை பிடித்து இழுத்து தள்ளி காயப்படுத்த முயன்றதாகவும் சுமார் 80 வினாடிகள், அதாவது 1.5 நிமிடம் இந்த தாக்குதல் நீடித்திருக்கு. பாதுகாப்பு பணியாளர்கள் அவரை பிடிக்க முயன்ற போதும் ராஜேஷ் தொடர்ந்து ஆக்ரோஷமாகவும் தாக்கியிருக்காரு. முதலமைச்சரின் கை, தோள்பட்டை, தலையில் காயங்களும் ஏற்பட்டிருக்கு. இதையடுத்து மருத்துவ பரிசோதனை நடைபெற்று வருவதாகவும் பொதுப்பணித்துறை அமைச்சர் பிரவேஷ் வர்மா தெரிவிச்சிருக்காரு. ராஜேஷ் கின்ஜி குஜராத் மாநிலம் ராம்கோட்டை சேர்ந்தவர். இவர் பாத்தீங்கன்னா 24 மணி நேரமாக முதலமைச்சரின் இயக்கங்களை உளவு பார்த்ததாகவும் அவரது ஸ்டாலிமர் வீடு வரை சென்று ஆய்வு செய்ததாகவும் அமைச்சர் பிரவேஷ் வர்மா கூறியிருக்காரு. சிவில் லைன்ஸ் பகுதியில் இரவை கழித்த ராஜேஷ் முதலமைச்சரை சந்தித்தவுடன் தாக்குதலை தொடங்கியிருக்காரு. இந்த தாக்குதலுக்கு பின்னர் அரசியல் சதியா அல்லது தனிப்பட்ட காரணமா என்பது குறித்து டெல்லி மற்றும் குஜராத் காவல்துறையினர் விசாரணையும் நடத்தி வராங்க. ராஜேஷ் விலங்கு பிரியர் எனவும் சமீபத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பு, அதாவது நாய்கள் தொடர்பான காரணமாக ஆத்திரமடைந்திருக்கலாம் எனவும் ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. மற்றொரு கோணத்துல அவரது உறவினர் சிறையில் இருப்பது தொடர்பாக கோபம் அடைந்திருக்கலாம் எனவும் கருதப்பட்டிருக்காங்க. ஆனால் காவல்துறையின் அதிகாரப்பூர்வமான அறிக்கை இதுவரை வெளியாகவில்லை. இருப்பினும் முதலமைச்சர் ரேகா குப்தாவின் மனோதிடம் குறையவில்லை என்றும் தனது மக்கள் பணியை தொடர்வார் என்றும் அமைச்சர் பிரவேஷ் வர்மா உறுதியளித்திருக்காரு. இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.